ராம நவமியில் நடக்கக்கூடிய பேரணி, அந்த பேரணி செல்லுகிற தெருக்களில் பள்ளிவாசல்கள் இருந்தால் அந்த பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கக்கூடாது என்பதாக ஒரு மிரட்டல் விடுத்த பொழுது, எதற்கு வம்பு என்பதாக சொல்லி ஒரு பெரிய டார்பாயை ஒன்று வாங்கி பள்ளிவாசல் முழுக்க மூடிவிட்டு போதுமா என்று கேட்டவர்கள் தான் அந்தூர் இஸ்லாமியர்கள். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்த பொழுது நமது புல்டோசர் ராஜா எவ்வளவு பெரிய மிரட்டலை கொடுத்த பொழுதும், சாதாரணமான மிரட்டல் அல்ல, இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்காத மாதிரி உண்டான கடும் தண்டனைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று மிரட்டிய போதும் கூட ஒரு அடி கூட பின்வாங்காமல் மீண்டும் மீண்டும் இதே பேனர்களை உயர்த்தி காட்டி ஐ லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத் என்று அந்தூர் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அது பக்கத்து மாநிலங்களுக்கு பரவி இன்று உலகமெங்கிலும் இருக்குகிற நல்லுள்ளங்கள் இதே பேனர்களை தூக்கி காட்டி ஐ லவ் முஹம்மத் என்பதாக சொல்லி கோஷமிடுகிறார்கள். நாயகத்தினுடைய காலில் ஒரு முள் குத்துவதாக இருந்தால் அதிலிருந்து நாயகத்தினுடைய காலை காப்பாற்றுவதற்கு எங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்றாலும் உயிரை துச்சமாக கருதி கொடுத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் வீர மரணத்தை அடைந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரை தான் இந்த இஸ்லாமியர்கள். உயிருக்கு பயந்து நபி நேசத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நேசத்தை மாற்றி வைக்க சொல்லி உயிர் பயத்தை காட்டினால், உயிருக்கு பயந்து அந்த நேசத்தை வேண்டாம் என்று முஹம்மதியர்கள் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை விட உலகத்தில் படுமுட்டாள்கள் வேற யாரும் இருக்க முடியாது. எங்கள் உயிரே போனாலும் இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். We love Muhammad more than our life. எங்கள் வாழ்க்கையை விட எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம்.